இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் பார்த்தோங்கன்னா, மதுரை அனுப்பானபடியில் உள்ள சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடர்பான சில குறிப்புகளும் புகைப்படங்களும் தான். இது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தோட சாதாரண விளம்பரம் கிடையாது. ஒரு கல்வி நிறுவனம் எப்படி உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல தலைமுறை பெண்களோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதற்கான ஒரு நேரடி சாட்சி இது. அதிலும் குறிப்பா இந்த பள்ளி 75 ஆண்டுகளா செயல்பட்டு வருது அப்படிங்கிற தகவல் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இல்லையா? அனுபவமிக்க ஆசிரியர்கள், ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி, அப்புறம் சுயமேம்பாட்டு பயிற்சிகள் போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவை தாண்டி இந்த சமூகத்தை தைரியமாக எதிர்கொள்ள தேவையான அடிப்படை திறன்களை பல தசாப்தங்களா அவங்க வழங்கிட்டு வராங்க. பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற மாணவிகள் எப்படி தினமும் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு பள்ளிக்கு வருவாங்க? அங்கேதான் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா அப்படிங்கிற அமைப்பு உள்ள வராங்க. அவங்க வசதி இல்லாத ஆனா நன்கு படிக்கும் மாணவிகளுக்காக இலவச பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவிகளுக்கும் இலவச பேருந்து வசதி உண்டு. ஆனால் 7 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் அதிக மதிப்பெண் பெறும் முதல் 3 மாணவிகளுக்கு மட்டுமே இந்த வசதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இந்த விதிமுறை கொஞ்சம் பாரபட்சமா தெரியலாம். ஆனா இதோட ஆழமான உளவியல் மற்றும் கல்வி உத்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கல்வியில, அதாவது 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை ஒரு குழந்தைக்கு படிப்பு பற்றிய பெரிய புரிதலோ போட்டி மனப்பான்மையும் இருக்காது. அந்த பருவத்துல பள்ளிக்கூடத்தோட ஒரே நோக்கம் குழந்தைகளை பள்ளியின் வாசலுக்கு கொண்டு வருவதும் அவங்கள அங்கேயே தக்க வைப்பதும் மட்டும்தான். வறுமை காரணமா அந்த குழந்தை நின்னுடக்கூடாது. அதனால அங்கே எந்த நிபந்தனையும் இல்லாமல் இலவச போக்குவரத்து வழங்கப்படுது. எல்லா வளங்களும் எல்லாருக்கும் எப்போதுமே இலவசமா கிடைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு சலிப்பை தந்துடும். அந்த இடத்துல தான் இந்த மெரிட் பஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவிகளுக்கு அந்த பேருந்து வசதி அப்படிங்கிறது வெறும் வாகன வசதி இல்ல, அது ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர், ஒரு மிகப்பெரிய கௌரவம். அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மொத்த வகுப்பையுமே சிறப்பாக படிக்க தூண்டுறது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. 1940களில் ஒரு சாதாரண பள்ளியாக ஆரம்பித்து 75 ஆண்டுகள் தொடர்ந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான தளமாக இது இயங்கி வருகிறது. வறுமை தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா ஆரம்ப குழந்தைகளுக்கு இலவச பேருந்து வழங்கி அவங்கள உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் அவங்க திறமையை வளர்க்க மெரிட் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி 7 முதல் 12ஆம் வகுப்பு வரை போக்குவரத்து சலுகை தராங்க. இது வெறும் ஒரு கல்வி நிறுவனம் செய்யக்கூடிய வேலை இல்ல, ஒரு சமூகத்தையே பல தலைமுறைகளுக்கு தாங்கி பிடிக்கும் ஒரு அஸ்திவாரம். அந்த பேருந்தில் பயணம் செய்யும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு மாபெரும் எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது.